சிங்கப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே தமிழர்கள், இந்தியர்கள் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். சிங்கப்பூரை ஆண்ட சில அரசியல் தலைவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழர்கள் வேண்டாம் இந்தியர்களுக்கு அங்கே சிக்கல் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் யாருக்காவது தெரியுமா? சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி வெளியிலிருந்து இந்த சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் பார்க்கக்கூடிய நமக்கு அங்கே நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இலங்கையர்களையும் அவங்க இந்தியர்கள் அப்படின்னு தான் அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அங்கே என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? நீங்கள் எங்களுடைய வேலையை அபகரிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் எங்களுக்கு எதிரானவங்க, எங்களுடைய தெரு முழுவதுமாக இந்தியர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்கு எதிராக முழக்கங்கள் வர தொடங்கி இருக்கு. இந்த ஜூன் 6ஆம் தேதி கிட்டத்தட்ட யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி 14க்கும் அதிகமான அக்கௌண்ட்ஸை சிங்கப்பூர் அரசாங்கம் முடக்குகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்தியர்களுக்கு எதிரான இன வெறி தூண்டுதல் அப்படிங்கிறது அந்த பேஜில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இதே மாதிரி நிறைய மெசேஜ் அதை செய்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிங்கப்பூரை சார்ந்தவங்களா இல்லை இந்தியர்களுக்கு எதிரானவர்களா அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே சீனாவிலேருந்து வந்திருக்கு. சீனாவிலேருந்து வந்த மெசேஜ் சீன ஊடகங்கள் வழியாக, சீனாவினுடைய வெப்சைட் வழியாக ஆம்பிளிஃபிகேஷன் செய்யப்பட்டு அது சிங்கப்பூர் மக்கள் பார்க்கும்போது இது எல்லாமே இந்தியர்கள் நமக்கு எதிராக செய்கிறாங்க, நம்முடைய வேலையை பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் தாழ்வான ஒரு தவறான மனநிலைமையை உருவாக்கி இந்தியர்களுக்கு எதிரான போராட்டத்தை சூடு பிடிக்க வைக்கிறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு? உண்மையிலேயே இந்தியர்கள் சிங்கப்பூர் மக்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறார்களா? இது எல்லாமே இந்த ஒரு பதிவில் இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு பக்கம் கோல்டு மார்க்கெட், ஆயில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் உலக யுத்தம். இதுக்கு நடுவில் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுலாம் ஷேக் ஆகுது, ஒலைட்டைலாக இருக்குது. நிறைய மனிதர்களுக்கு ஜாப் லாஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இதுக்கு நடுவிலேயே இன்ஃபர்மேஷன் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த இன்ஃபர்மேஷன் வாரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா, யார்கிட்ட சரியான டூல் இருக்குது, யார் அதை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேஸில் தான் இப்போ நம்ம ஏஐ உலகத்தில் இருக்கோம். இதில் ஒரு பிரம்மாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாங்க, அதுதான் கிளாட். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் மேனேஜருக்கு தேவையான அவுட்புட்டை ஒரு நாளில் இல்லாட்டி 2 நாளில் கொடுத்தலாம், ஒரு வாரம் பிடிக்கக்கூடிய அவுட்புட். நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான அவுட்புட்டை ஓரிரு நாட்களில் கொடுத்துட முடியும், குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஃபவுண்டர்னா ஒரு டீம் செய்ய வேண்டிய வேலையை கிளாடை வச்சுட்டு ஒரு சில நாட்கள்லேயே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். மணியும் சேவ் பண்ணலாம், டைமும் நம்ம சேவ் பண்ணிடலாம். இது கூகுளுக்கும் அமேசானுக்கும் நல்லா தெரிஞ்சதுனால தான் பில்லியன் கணக்கான பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, அடுத்த 10 வருஷத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாமும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா. நாம எங்கேயோ ஒரு தூரத்தில் நிற்காம கிளாட் லைவ் ட்ரைனிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வர்ற சாட்டர்டே, சண்டே 2 தினங்கள் கிளாட் லைவ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது 16 மணி நேரம் 10 மணிலேருந்து 7 மணி வரை நடக்க போகுது. இது கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஆன். லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதில் யாரெல்லாம் பங்கெடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ப்ரொஃபஷனல்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், ஃபவுண்டர்ஸ், என்டர்பிரனர்ஸ், இல்லை உங்களுடைய ஜாப் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஒர்க் ஷாப்பில் என்னெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னா, do hours of research in minutes using Claude, build tools and dashboard without writing a single line of code, create presentation and reports automatically, and turn Claude into your permanent intelligent assistant. பொதுவாக இது 10,000 ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய ஒரு லைவ் செஷன் தான். பட் அவுட் ஸ்கில் இது ஃப்ரீயாக இப்போ நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வரல, யார் முதல்ல கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் முதல் வெற்றியாளராக மாறுகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் சிறப்பு மிக்க ஒரு பகுதி சிங்கப்பூரினுடைய சென்ட்ரலைஸ்டு ஒரு பொசிஷனில் இருக்குது. அதுதான் லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிட்டில் இந்தியாவினுடைய புகைப்படம், நிறைய அந்த லிட்டில் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படமும், அது இல்லாமல் வர்த்தக கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சில இந்து கோயில்கள், பகோடா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஒரு மத விழாவில் கலந்து கொண்ட இந்திய பக்தர்களுடைய காட்சிகளும், சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக ரத்தினத்தின் அவர்களுடைய படங்களும் ஒரு பெரும் போராட்டத்தில் காண்பிக்கப்படுகிறது. இதில் தர்மன் சண்முக ரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபர் உண்மையிலேயே இந்தியர் கிடையாது. அவர் இலங்கை வாழ் தமிழராக இருந்து மறுபடியும் அங்கே சிங்கப்பூராக மாறினவர். அப்படிப்பட்ட நபரையும் இவங்க எல்லாரும் சேர்ந்து, நீங்கள்லாம் எங்களுடைய அழிவுக்கு காரணம், நீங்கள்லாம் சிங்கப்பூரினுடைய அழிவுக்கு காரணம், சிங்கப்பூர் சீனா சம்பந்தப்பட்ட ஒரு நாடாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அதே சிங்கப்பூர் இந்தியா சார்பு இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறி வருகிறது அப்படிங்கிற முழக்கங்களை பார்க்க முடிந்தது. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, சிங்கப்பூர் இந்தியர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன முழக்கம்.
சிங்கப்பூர் இந்தியர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உரிமைகளையும், அங்க இருக்கக்கூடிய அரசியலையும், அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் இந்தியர்கள் சுரண்டி கொள்கிறார்களா? இந்தியர்கள் அங்க வேலையே செய்யாம சிங்கப்பூர் மக்களுடைய வேலையில் வாழ்கிறார்களா? இதுதானே ஆக்கிரமிப்பு செய்வது அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். அப்படி பார்த்தா முதல்ல சிங்கப்பூருடைய மக்கள் தொகையில இந்தியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான தெரிஞ்சுக்கணும். வெறும் 9%. இந்தியர்கள் வெறும் 9% தான் சிங்கப்பூர் மக்கள் தொகையில இருக்காங்க. 1970களில் இருந்து இந்த இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இலங்கையர்களையும் சேர்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இந்தியா, இலங்கை இந்த 2 நாட்டை சார்ந்தவர்கள் சிங்கப்பூர்ல வெறும் 9 பேர் தான். 100ல் 9 பேர். அப்படிப்பட்ட இந்தியர்கள் சிங்கப்பூர்ல எந்த மாதிரியான ஜாப் அதிகமாக செய்கிறாங்க தெரியுமா? ஒயிட் காலர்ஸ் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வேலைகளான ப்ரொஃபஷனல்ஸ் வேலைகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 45% மேற்பட்டோர் ப்ரொஃபஷனல்ஸ் அல்லது அசோசியேட் ப்ரொஃபஷனல்ஸ். அது இல்லாமல் 17% மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது மேலாளர்கள், மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களால அடிமட்டமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ண முடியுதா? இல்லை இன்னும் புள்ளி விவரம் வேணும்னா அதுவும் இருக்குது. பொதுவாக இந்தியர்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், இந்தியாவை சார்ந்த அங்கே வாழக்கூடிய நடுத்தர மக்கள் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சிங்கப்பூர் டாலரில் கிட்டத்தட்ட $10,000 இல்லாட்டி அதுக்கு மேல் வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இது சிங்கப்பூர் வருமானத்தில் ஒரு 39%. அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 39 பேர் தான் இந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுவார்கள். அந்த 39% யாரு? நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்க வீடு இல்லாமல் வேற எங்கேயாவது தங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க. 100ல் 82% இந்தியர்கள் அங்கே சொந்த வீட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே லோன் போட்டோ இல்லாட்டி அவங்க வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோ சிங்கப்பூரில் வீடு வாங்கி தான் 82% இந்தியர்கள் இருக்கிறார்கள். இது அவங்களுடைய தேசிய சராசரியான 88% அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் குறைந்தது தான். அடுத்ததா 59% இந்தியர்கள் அவங்க வீட்டில் ஆங்கிலத்தை தான் பேசுகிறார்கள். வேற மொழி இல்லை. ஆங்கிலம் காமன் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அதை இந்தியர்கள் அதிகமாக அவங்களுடைய வீட்டில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இனவெறியை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? திடீர்னு ஒரு இனத்தின் மீது இவ்வளோ பெரிய வன்மத்தை தெளிப்பதற்கான காரணம் என்ன? அந்த இனம் வந்ததுனால தான் நாங்கள் அழிந்து விட்டோம், எங்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிங்கப்பூர் ஊடகங்கள் இல்லாட்டி ரொம்ப மூளைச்சலவை செய்யப்பட்ட நபர்கள் இந்தியர்களுக்கு எதிராக போராட்டம் அறிவிப்பதும் இல்லை அவங்களுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் பகிர்வதும் இது எல்லாமே அங்கே ரெஸ்ட்ரிக்டட். அதையும் தாண்டி நிறைய பேர் அவங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணாலும் பரவாயில்லை, என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில காரணங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நான் ரெசிடென்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கப்பூரில் ரெசிடெண்டாக இல்லாமல் வெளியிலேருந்து போய் அங்கே தங்கி வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த நான் ரெசிடென்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 2025 ஆண்டு கணக்குப்படி கிட்டத்தட்ட 2.7% உயர்ந்திருக்கிறது. அவங்களுடைய பாப்புலேஷனில் நான் ரெசிடென்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 2.7%. ஆனால் அதே காலகட்டத்தில் இந்த 2025ல் சிங்கப்பூரில் குழந்தைகள் பிறந்திருப்பாங்கல்ல, பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7%. அப்போ இதுதான் சிக்கல். அங்கே ஜனத்தொகை கூடலை. சிங்கப்பூர் அங்கே இருக்கக்கூடிய தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 0.7% உயர்ந்த போது நான் ரெசிடென்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறவங்க ஒரு 2.7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் அங்கே பெரும் பிரச்சனையாக மாறும்போது மனிதவள மேம்பாட்டு அமைப்பு அங்கே அந்த அமைச்சகம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இதனால் இந்தியர்கள் அதிகமாக நம்ம இங்கே வேலைக்கு அமர்த்துவதை குறைத்து விட்டு வேறு நாடுகள்லேருந்து அதிகமான நபர்களை இங்கே என்ன செய்யலாம், வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி எடுக்கக்கூடிய நபர்கள் 14லிருந்து 26 வருடங்கள் மட்டும்தான் ஒர்க் பெர்மிட்டில் இங்கே வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து தூக்கி எறிகிறாங்க. எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம், உங்களோட ஒர்க் பெர்மிட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம், நான் ரெசிடென்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியர்கள் இவ்வளோ, சீனர்கள் இவ்வளோ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு இனவெறி தூண்டப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக சிங்கப்பூர் அரசாங்கம் அதை செய்யவே மாட்டாங்க. இப்படி அவங்க எவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்குது. குறிப்பாக 0.87 குறைந்திருக்கிறது. இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் குறைய 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 சிங்கப்பூர், உண்மையான சிங்கப்பூரை சார்ந்த அந்த தேசிய இனம் கம்மியாயிட்டே இருக்கும். நான் ரெசிடென்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் அவங்களுக்கு கீழே அடிமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை
சீன ஊடகங்கள் சிங்கப்பூர் மக்கள் மனதில் விதைக்கிறாங்க. அப்படி மக்களை விதைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்லுது, சிங்கப்பூராக மட்டும் இருக்க வேண்டும், இல்லாட்டி அவங்களுக்காக மட்டும்தான் இந்த தேசம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இதெல்லாம் மறந்த ஒரு தலைமுறை சிங்கப்பூர் மக்கள் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும், வெளிநாடுகள் இருந்து இல்லாட்டி இந்த மாதிரி தமிழர்கள், இலங்கையர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது, நம்மளை அதிகாரத்தை பண்ணக்கூடாது, நம்முடைய வேலைகளை அவங்க எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு முழக்கத்தை தெரிவிக்கிறார்கள். உண்மையிலேயே வெளிநாட்டவர்கள் இல்லை என்றால் சிங்கப்பூர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தம் திருத்தமான பதிவுகளை செய்த போதும் சிங்கப்பூரில் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எதிரான கருத்துக்கள் ஓங்கி ஓங்கி வளர்வதற்கு மெயின் காரணம் இந்தியா அங்கே ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதான், இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யுது அப்படிங்கிறதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்படின்னா இது உண்மையிலேயே சீனாவுக்கு தான பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டால் எஸ், சிங்கப்பூர் சீனா பேஸ்டு ஒரு கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாறையும் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் மலேசியாவில் என்ன மாதிரியான பிரச்சனை, ஏன் இரண்டு நாடுகளாக மாறினார்கள், அதில் சீனாவுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு பின்னணியில் யார் விளையாண்டுட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படிங்கிறத சிங்கப்பூர் மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க உயர் வேலை, அதாவது ப்ரொஃபஷனல்ஸ், மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டெக்னீஷியன்ஸ், இந்த உயர்ந்த நிலை பணியாளர்களுக்கு தேவையான வேலை அனுமதி தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இதை வச்சிருக்கக்கூடிய 4ல் ஒரு பகுதி மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். இது 2005க்கு முன்னாடி 9ல் ஒரு நபராக இருந்தாங்க, இப்போ 4ல் ஒரு நபராக மாறிட்டாங்க. அப்போ 2005ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சிங்கப்பூரில் இந்த இந்தியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களும் பேசுகிறார்கள். அங்கே தான் வருது இந்த செக்கா அப்படிங்கிற ஒரு சட்டம், அதாவது காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இது சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்டின் அடிப்படையில் இந்தியர்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகலாம், ஸோ இந்தியர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான ஒப்பந்தங்கள். அதே மாதிரி சிங்கப்பூர் மக்களும் சிங்கப்பூர் அங்கே நிறுவனங்களும் இந்தியாவில் வந்து நிறுவனத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அக்ரிமெண்ட். ஸோ இதன் அடிப்படையில் நிறைய இந்தியர்கள் அங்கே வேலைக்கு போகிறாங்க, இங்கேருந்து அங்கே உதவிகள் அப்படிங்கிறது போகுது, அங்கேருந்து இங்கேயும் உதவிகள் வருது. ஆனால் இதை சீனா பயமாக பார்க்குறாங்க. நாளடைவில் இந்தியாவினுடைய மூளை சிங்கப்பூரில் இவ்வளோ பெரிய வேலைகள் இல்லாட்டி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே சிங்கப்பூர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி சீனா பயப்படுது. சீனாவுக்கு சிங்கப்பூர் அவங்களுடைய அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதற்கு நடுவில் அரசியல் செய்யக்கூடிய சில அரசியல்வாதிகளை சரியாக கையகப்படுத்தி கொண்ட சீனா அவங்களுடைய ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிரான, இந்தியர்களுக்கு எதிரான முழக்கங்களை இட்டு வருகிறார்கள். இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நான் அதுக்கான ப்ரூஃபும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு எதிராக என்னென்ன நடந்துச்சு, சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு நாடு உருவான போது அவங்களுடைய முழக்கம் என்னவாக இருந்தது, சிங்கப்பூர், மலேசியா, சீனா ஒரு ட்ரையாங்கிள் கான்ஃப்ளிக்ட், அதில் 2 நாடுகள் தனித்தனியாக போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு வரலாறு பாகம் 2ல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு பகுதி இந்தியர்கள் அங்கே மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்க. ஆனாலும் அரசாங்கம் இந்தியர்களுடனும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடன் இருக்காங்க. அங்கே மல்டி கல்ச்சரிசம் அப்படிங்கிறதா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. அங்கே இந்த மாதிரி இனவெறிக்கு ஆளாகக்கூடிய நபர்களை எப்படினாலும் அப்புறப்படுத்திடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அதையும் தாண்டி இனவெறி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருப்பதனால தான் இந்த பதிவை இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம். இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, இதில் இன்னும் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மெயில் வழியாகவோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் வழியாகவோ டிஎம் அனுப்புங்க. அதையும் அடுத்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கிளாட் அப்படிங்கிறதுக்கான 2 தின லைவ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.